ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவா விலாக். எல்லாரும் ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. முதல்ல மாப்பிள்ள கவா ஷாப் டூர் பார்க்குறோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஆமா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல. சரி, பரவாயில்ல. இதான் நம்ம கடை. முன்னாடியே காமிப்பா. சரி, காமிங்க போதும். அவன் என்ன காமிக்க எம்பு பெட்டியை காமி. கீழே காமிங்க. நம்ம கடையில என்னென்ன மாலை போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கடை போட்டோ போட்டு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பழசு பழைய பிடிச்சி போச்சு. பார்த்தீங்கன்னா 24/7 எப்போ மாலை கேட்டாலும் உங்களுக்கு மாலை கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கடை நான் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கடை ஃபோன் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் மாலை வேணா கேட்டுக்கலாம். இது ஜவந்தி பூ, இதான் சாமந்தி பூம்பாங்க. இது ஐயப்பன் கோயிலுக்கு அதிகமாக போடுவாங்க சீசனு. ஒரு 4 மாதம் தான் சீசனு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அவ்வளோதான். அப்போ தான் சீசன் அதிகமாக இந்த பூ இருக்கும். இது ஐயப்பனுக்கு, சாமிக்கு எல்லாத்துக்குமே போடலாம். இது செண்டு பூ. நம்ம ஊரில் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சாவுக்கு தான் போடுறாங்க, நல்லதுக்கு போட மாட்டுறாங்க. பாக்கி வெளியூரெல்லாம் போடுவாங்க, எல்லா பூவும் போடுவாங்க. நம்ம ஊரில் போட மாட்டுறாங்க. டெல்டா மாவட்டத்திலலாம் எங்கேயுமே போட மாட்டுறாங்க. எதனால் நினைச்சிங்க இந்த பூ காரணம் உள்ளே வாங்க சொல்கிறோம். அதை பற்றி இந்த பூ ஏன் சாமி போட மாட்டாங்கிற இந்த மாலை இது ஒன்று எல்லாம் ஒன்று தான். இல்லை சும்மா நீங்கள் கம்மியாக தான் சரக்கு எடுத்து ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? காரணம் நேற்று நீரே கோயிலுக்கு சாமி கும்பிட்டுருப்பாங்க, வேற வழி கிடையாது. ஆமா, வரகாந்தி இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நேற்று நீர் எல்லாரும் சாமி கும்பிட்டு நேற்றே கோயில் போயிட்டு வந்துட்டாங்க. பக்கத்துல ஒண்ணு நீங்க ஒரு சாவு உழுவல, அதனால ஒன்றும் வியாபாரமும் ஒன்றும் இல்லை. சாவுல இருக்கு, கோயிலுக்கும் இல்லை, சாவுக்கும் இல்லை. இது இவனுக்குன்னா மாலை எவ்வளவு பெருசு செத்தாவா? இவர் மைண்ட் ஃபுல்லா அதான் போனேன். நல்ல காரியம். நம்ம பக்கத்து டீ கடை வச்சிருக்காரு, அவர் ஸ்டால் அமௌண்ட் கொடுத்தாரு சும்மா கிடக்கட்டும்னு. அதை நம்ம உட்கார யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வாளி தண்ணி மாலையெல்லாம் நினைச்சு தொங்க விடுறதுக்கு, இது தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு. இல்லை பூச்செண்டு கிடக்கு. இதுல நூல்கண்டு, இதான் மாலை சுத்துறப்ப யூஸ் பண்ண நூல்கண்டு. வாங்க, இதுதான் நம்ம கடையோட கதவு. இதான் நம்ம கடையோட டோர். இதான் கேடயம். இதான் நமக்கு. இதை வச்சுட்டு தான் நம்ம லாக் பண்ணிட்டு போவோம். யாரும் உள்ள வர முடியாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்ப பாதுகாப்பானது இது என்னது? இதுதான் மெயின். இது இருந்தாதான் நீங்க மாலையை கட்ட முடியும். இதெல்லாம் உங்களால கட்டவே முடியாது. கட்டலாம், பிளாஸ்டிக்ல கட்டலாம். என்னதான் மெயின்? என்ன கலாச்சாரம் மாறாம கட்டணும்னா இதுலதான் நீங்க கட்டலாம். நார்ல தான் கட்டலாம், வெறும் கட்ட முடியாது. இந்த பெட்டி இது நம்ம கடையோட பாதுகாப்பு பெட்டி. இதுதான் சரக்கு வச்சுக்கிறதா? சரக்கெல்லாம் இல்ல. எதுக்கு அப்படி குடிக்கணும்? எதுக்கு குடிக்கணும்? அப்படி குடிக்கிறது அந்த 4 ரவுண்டு. அதை பொறுமையா குடிச்சாருண்ணா, தண்ணியை ஊத்தி அவக்கு நான் அடிச்சு பெஸ்ட் குடிமகன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு உனக்கு அவார்டு கொடுக்க போறேன். பூச்சரக்கு, பூ வைக்கிறது, பேட்டரி வைக்கிறது, ஏதாவது கத்திரிக்கோள் இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள தான் வைப்பாங்க. இதுதான் நம்மளோட கடையோட பாதுகாப்பு. இந்த வண்டி இது நம்ம ஜூஸ் கடை போடுறோம் ஏற்கனவே, அந்த கடையோட வண்டி. இப்ப வெயில் காலத்தை திரும்ப ஆரம்பிப்போம். ஏன் அதையும் எடுத்துட்டீங்க? அது ஒரு கதையா? அது அப்புறமா அது வேற, அது அப்ப சொல்லலாம். இது ஜூஸ் வண்டி இப்ப இல்ல இது. ஆனா பாத்தீங்கன்னா சில நேரத்துல இதை நீங்க பணத்துக்கு தள்ளிட்டு போற வண்டி மாதிரி கூட இருக்கும். அது மாதிரிதான் இருக்கு. இதுவும் அப்பப்ப யூஸ் பண்ணி போயிடும். இது தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்க இப்படி டம்ளர் எடுத்து இப்படி ஊத்திக்கலாம். இப்படி ஊத்தி எனக்கு கொஞ்சம் இல்லை நான் குடிச்சு தரேன். ஏங்க தண்ணி இந்த மாதிரி நீங்க குடிக்கலாம். சாரி, எனக்கு தெரியாது. நம்ம கடைக்கு வந்தா எப்போ வேணா தண்ணி இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். பாய் குடிச்சதே நம்ம. ஆமா, இது நம்ம கடையோட மாலையெல்லாம் கட்டி ஈரமா இருக்கிறதுக்கு, ஈரமா இருக்காம சுத்தி வைப்போம். அப்ப வெயிலா இருந்தா இதுல கட்டிக்கிறீங்க. வெயிலா இருந்தா கட்டிப்போம். அப்படி இல்லைன்னா நைட் இருந்தா குடிச்சிட்டு படுத்தா போல போத்தி படுத்துக்கலாம். அதுதான் இது நம்ம கடையோட ஸ்பீக்கர். இதுதான் ஸ்பீக்கர், கடையோட ஸ்பீக்கர். அப்போ பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறது எல்லாமே இதுலதான். இது தீப்பெட்டி நம்ம கடையில எப்ப இருந்தாலும் இருக்கும். எங்கேயாவது ஓரமா இருக்கும், எடுத்துக்கலாம் நீங்க. இது நம்ம கடை ஸ்டூலு. ஓ, நீ அப்படி வரியா? ஒரு ஸ்டூல் தான் இருக்கு, உட்காந்துக்கலாம். ஒரு ஆள் தான் உட்காரலாம். ஆமா, இது இது என்னோட சேர் தான். அதான் உட்காந்துருப்பான்.
இது வந்து மாலை சுத்தர குஞ்சு கட்டுறது உள்ள நூல் கட்டு. சின்னதான் நூல். இது நம்ம கடை கத்திரிக்கோள் மெயின் தான். மெயின் இதான். இதாங்க கல்லாப்பூட்டிய தலையானுக்கு. போல 2 கத்திரிக்கோள் நம்ம கடையில இருக்கு. இதுதான் என்னோட போனை பார்த்துருப்பீங்க. இதுலாம் நான் இல்லை. இதுதான் நம்ம கல்லாப்பட்டி. டேப்லாம் சொல்லல அவரு. ஆமா, இது வந்து டேப்பு மற்ற வாய ஓட்டுறதுக்கு டேப்பு. இது வந்து நாசமா போயிருவீங்கடா. கல்லால காசெல்லாம் கிடக்கும், சார்ஜர் பின்னு கிடக்கும், வண்டி சாவி கிடக்கும், அப்புறம் மந்திரி பொதுமக்கள் தண்ணி கேக்குறாங்க. கொடுங்க, போனா போட்டு கொடுங்க. அவங்க தூரமா வந்திருக்காரு. எந்த ஊர் சார்? எந்த ஊர் சார்? தஞ்சாவூர்ல தான் இருக்கு. இது பாருங்க, இது எம்ஜிஎம் நம்ம கடையில இருக்கு. என்னைக்காச்சும் கேரியா இருந்துச்சு அப்படின்னா டக்குனு எம்ஜிஎம் புரிஞ்சு இது பண்ணிக்கலாம். 90 எப்பொழுதுமே நம்ம கடையில இருக்கும். அதுவும் பூச்சிக்கலாம். எல்லாமே மந்திரிச்சதுதான். ஆமா, சாமிக்கு படைச்சதுதான் எல்லாமே. அப்புறம் நம்மளோட கடையோட ஸ்கேனர் ஏடிஎம் நேரா போங்கண்ணா. அவரே வந்து எடுத்து தருவார் பணம் கூட. இல்ல நீங்க எடுத்து. இது நம்ம கடை ஸ்கேன். இது ஸ்கேனர். நீங்க எனக்கு பணம் அனுப்புனா வந்து இதுல ஸ்கேன் பண்ணிக்கலாம். இது கிட்டக்க. ஆமா, ஸ்கேன் பண்ண கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சியா இருக்காப்ல. ஸ்கேன் பண்ணியா நல்லது. ஆமா, அனுப்பி விட்டுருங்க. பிரச்சனை இல்ல. இல்ல இது என்னோட செருப்பு. இதுதான் நம்மளோட கடை. இது எலக்ட்ரிக்கல் செட்டப். எலக்ட்ரிக்கல் செட் வந்து இதான். நம்ம 2 பல்ப் இருக்கு. இங்க ஒரு பல்ப் இருக்கு. பல்ப் காட்டுங்க. இங்க ஒரு பல்ப் இருக்கு, அங்க ஒரு பல்ப் இருக்கு. மொத்தம் 3 பல்ப் இருக்கு. கேலண்டர் பத்தி சொல்லுங்க. காலண்டர், புது காலண்டர் இப்பதான் 2ஆம் தேதி. உங்க ராசி என்னது? ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இன்னைக்கு போட்டின்னு போட்டிருக்கு. போட்டியா? ஆப்போசிட் கடைக்காரன் போட்டின்னு நினைக்கிறேன். எல்லாருமே போட்டி தான். அப்புறம் நம்ம கடையில இந்த பையெல்லாம் இருக்கு. சாமியை பத்தி வேற ஒண்ணு நம்ம கடையில ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. இல்லை, பாக்கி எல்லாம் இதுதான். இது இந்த பூக்கு விளக்குறது சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லிடுங்க. இந்த செண்டு பூ வந்து ஏன் போட மாட்டாங்கன்னா இந்த பூவுல பூச்சி அதிகமா இருக்கும். அது ஒரு காரணம். இன்னொன்னு, சாமி கருவறையில உள்ள போய் சாமியில போட்டீங்கன்னா எலி கிடைக்கும். இந்த பூவுக்கு எலி பிடிக்காது. எலி வந்துச்சுன்னா இந்த பூவை வந்து கண்ணாமண்ணான்னு கடிச்சு கொதறி வச்சிரும். பூச்சி அதிகமா இருக்கும். ஐயர் காலையில சுத்தம் பண்றது டென்ஷன் ஆயிடுவாரு. அதனாலதான் இந்த பூ வந்து சாமிக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஆனா வெளியில உள்ள பெரிய சிலை அதுக்கெல்லாம் போடுவாங்க. கருவறை உள்ள சாமிக்கு மட்டும் போட மாட்டாங்க. ஆனா சாமிக்கு போடலாம். இறைவன் படைச்சதுல என்னது நல்ல பூ கெட்ட பூ அவ்வளவுதான். எல்லாமே சாமியை போடுறான். இல்லை, இதெல்லாம் போடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. தேவைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல எல்லாம் மாத்திக்கிட்டாங்க. ஆனா எல்லாமே போடலாம். எல்லாமே நல்ல பூ தான். இப்ப சாவுக்குன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இது ரோஜா பூ எல்லாத்தையுமே போடலாம். நம்ம கடையோட இது வந்து அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சரக்கு ஒண்ணு பெருசா எடுக்கல. வேற என்ன நம்ம கடையில இதை பத்தி சொல்லுங்க. போட்டோ சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, நம்ம கடங்காரர் தவணக்காரர் வந்துட்டாரு. அப்புறமா ஜி நாளைக்கு கட்டுறான். நம்ம செட்டியார் நாளைக்கு கட்டுறது. வியாபாரம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு. நாளைக்கு கட்டுறான். தப்பா எடுத்துக்காதீங்க. அவரு நமக்கு கடன் கொடுத்தவரை நீங்க வாங்க வந்திருக்காரு. அவரு நம்ம மரியாதை சொல்லணும்ல. செட்டியார் நாளைக்கு வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டு. அவரு பேர் நல்ல மனுஷன் தான். இந்த மாதிரி உழைக்கிற மனசை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. கும்பகோணத்துல வந்து நீங்க செட்டியாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு ஒருத்தான ஆளு. அவரு சாத்தூர்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு. வாங்க வாங்க வாங்க. புத்தாண்டு முடிஞ்சிருச்சு தம்பி. அப்படியா? வீடியோக்காக வந்து நாங்க சொல்றோம் வெளியான்னு. நீங்க எப்படி இருந்தாலும் முடிஞ்ச பாத்துருக்கீங்க. வெளியூர் ஆளுக்கு தெரியாதுல்ல, அதனால நான் சொல்லிடுறேன். ஆமா, இவங்க ஃப்ரெண்டு தான். இப்ப வந்திருக்காப்புல. எங்க போறீங்க இப்ப? மொயிலாளி விட்டது பாத்துங்க. சொன்ன மாதிரி இவனு ஊர்ல இருந்து வந்திருக்கான். நான் போய் வீட்டுல போய் விடணுமா? வேலை வெட்டிலாம் உட்காந்துருக்கேன். நான் ஊர் முச்சந்தில இவங்களாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆமா, ஒரு 10 பைசா புண்ணியம் கிடையாது. வந்து யாரையும் போயிட்டாங்களா வீட்டுல விட்டுட்டு வரணுமா? அப்ப பெட்ரோல் தான் செலவு. இப்ப கிளம்பி வெளியில போகணுமா? அதுக்கு நான் தான் போகணுமா? என்னத்தான் பண்றது தெரியல. வாழ்க்கை முழுக்க மத்தோட பிக்கப் பண்றது பேரும் போல. நீங்க கால் முடியாம இருந்த கட்டத்துல சரி, உங்களை நான் வீட்டுல இருந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போய் ஒரு நாள் பண்றதுக்கு வருஷம் முழுக்காவா? என்ன சொல்றது? போங்க பேசிட்டு வாங்க. அப்புறம் வந்து இன்றைய பொழுதே இதுதான். இன்னைக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. உங்க லீவ் எல்லாம் எப்படி போனீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன நீங்க வீடியோ எதிர்பார்க்கறீங்கன்னு? அடுத்து நீங்க என்ன வீடியோ எதிர்பார்க்கறீங்கன்னு அதையும் என்ன. நாளைக்கு நேற்று நியூ இயர் எப்படி போனிச்சுன்னு பாருங்க. எனக்கு நியூ இயர் வந்து சுமாரா தான் போனிச்சு. பிரபு மாவான்னு கடைக்காரன் தான் போன் அடிக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி முடிஞ்சு சொல்லுங்க. ஒன்றும் இன்னைக்கு ஒன்றும் நல்லதும் ஒன்றும் நடக்கல, கெட்டதும் நடக்கல. அதனால ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு லாபம் தான். ரெண்டுமே ஒன்றும் இல்லை இன்னைக்கு. அதனால வீட்டில் போய் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் இன்றைய பொழுது. நீ நியூ இயர் எப்படி கொண்டாடிங்கிறதும் போடுங்க. இந்த வீடியோ பிடிக்கிறேன்னா அதையும் சொல்லியிருக்கேன் கிட்ட.
தப்பு கிடையாது. ஃபாலோ பண்ணிக்க கவா விளாக். ஆமா, கவா விலாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவா விளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ நான் பண்றது தப்பு அப்படின்னா சொன்னீங்கன்னா அதை நான் மாத்திப்பேன். இல்ல தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பாய். பாய்.